Hi friends, welcome back to our channel. So இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் உங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எப்படி நம்ம வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கான ஒரு ட்ரிங்க் ஓகேங்களா. ஸோ அது என்ன ட்ரிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுனா உங்கள் பாடியில் இருக்க வெயிட்டை ஆட்டோமேட்டிக்லி ரெடியூஸ் பண்ண இது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான 3 ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன், ஜிஞ்சர், அப்புறமா ஹனி. ஓகே, ஸோ இந்த லெமன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நல்ல ஒரு விட்டமின் சி ரிச்சாக இருக்குது. அண்ட் இது நல்ல ஒரு டாக்ஸினை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். அண்ட் செகண்ட் திங் ஹனி. ஸோ இந்த ஹனி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ரொம்ப ரிச்சாக இருக்கிறது இந்த ஹனியில் தான். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கிற தேவையில்லாத இந்த ஃபேட் எல்லாம் டெபாசிட் ஆகுறது இது ஆட்டோமேட்டிக்காக போய் பிரேக் பண்ணி என்ன பண்ணிடும் நம்ம பாடியிலேருந்து இது எக்ஸிட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தேர்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த குட் ஆன்டாக்சிட். ஓகே, ஸோ இதுவும் சேம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேட் எல்லாத்தையுமே நம்ம பாடியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட்ராய் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த 3 சேர்ந்து இதை ஒரு ஹாட் வாட்டரில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணி நீங்கள் 1 கிளாஸ் ஒரு நாளைக்கு ட்வைஸ் நீங்கள் குடிக்கலாம். இல்லைனா 1 வீக்கில் நீங்கள் 3 டைம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். அண்ட் நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இதை ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கோட ரிசல்ட்டை நமக்கு சொல்லுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம உங்களை அகெயின் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.